ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 55வது பாடல் பார்க்க போறோம். யாமும் எம் இருக்கை பெற்றேன் உனக்கு இடையூறும் இல்லை, கோமகர்க்கு இனிய தெய்வ படைக்கலம் கொடுத்தி என்னா மாமுனிக்கு உரைத்து பின்னர் வீழ்கொண்ட மழையனான் மேல் பூமழை பொழிந்து வாழ்த்தி விண்ணவர் போயினாரே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். யாமும் எம் இருக்கை பெற்றேன், தேவர்களாகிய நாங்களும் இழந்த எங்கள் இருப்பிடங்களை அடைந்து விட்டோம். உனக்கு இடையூறும் இல்லை, உனக்கோ அரக்கர்களால் இனி எந்த இடையூறும் உண்டாக மாட்டாது. கோமகருக்கு இனிய தெய்வ படைக்கலம் கொடுத்தி என்னா, அரசியலங்குமரனாகிய ராமபிரானுக்கு இனிய தெய்வ தன்மையுடைய படைக்கலங்களை கொடுப்பாயாக என்று மாமுனிக்கு உரைத்து மாபெரும் முனிவனாகிய விஸ்வாமித்திரனுக்கு சொல்லி பின்னர் வில் கொண்ட மழையனான் மேல் பிறகு வில்லை ஏந்திய மேகம் போன்றவனாகிய ராமபிரான் மீது பூமழை பொழிந்து மலர் மாறி பெய்து வாழ்த்தி விண்ணவர் போயினார். அவனை வாழ்த்தி தேவர்கள் சென்றனர். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். யாமும் எம் இருக்கை பெற்றேன் அப்படின்னு வர்ற இடத்துல யாமும் அப்படின்னு வர்ற இடத்துல உண்மை எதிரெது தழிய எச்ச உண்மை. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது தமிழ்ல அப்படின்னு நம்ம சொல்ற உண்மைங்கிறது 8 விதமா வரும். நன்னூல் நூற்பா கூட இருக்கு, 425வது நூற்பா. எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கமோடு உண்மை 8 அப்படின்னு. அதாவது 8 விதமா உண்மை வரும் தமிழ்ல. அதுல நம்ம அதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதுல இந்த எச்சம்ங்கிறது மட்டும் இப்ப சொல்றேன். அதாவது தழிய எச்ச உண்மை, அது எதிரது தழிய எச்ச உண்மை, இறந்தது தழிய எச்ச உண்மை அப்படின்னு 2 விதத்தை குறிக்கும். இப்ப லக்ஷ்மணனும் வந்தான் அப்படின்னு சொன்னா, ராமன் இருக்கிற இடத்துல லக்ஷ்மணன் கண்டிப்பா இருப்பான். அப்போ லக்ஷ்மணனும் வந்தான் அப்படின்னா ராமனும் வந்தான் அப்படின்னு நம்ம பெறப்படுது இல்ல. அந்த மாதிரி வர்றது அது வந்தான் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நடந்தது. அதனால அது இறந்த காலத்துல வர்றதுனால இறந்தது தழிய எச்ச உண்மை. லக்ஷ்மணனும் வருவான் அப்படின்னு சொன்னா அங்க ராமனும் அடுத்து வருவான், ராமனும் வருவான் அப்படி கூட அப்படின்னு பெறப்படுறது. அது இனிமே நடக்க போறது எதிர்காலத்துல வர்றதுனால எதிரது தழிய எச்ச உண்மை. அந்த மாதிரி 2 வகைப்படும். இங்க கம்பர் சொல்ற இடத்துல யாமும் எம் இருக்கை பெற்றேன் அப்படின்னா யாமும் அப்படின்னு வர்ற இடத்துல எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, இனிமே தானே நடக்க போறது. இப்ப தாடகையை மட்டும் தானே கொண்டிருக்காரு ராமர். அடுத்தது அரக்க ராட்சச குலத்தையே அழிக்க போறாரு. அதனால தேவர்கள் நாங்க எங்களுடைய அந்த இடத்துல அப்படிங்கிறது இனிமே நடக்க போறத சொல்றாங்கல்ல. இப்ப தாடகை வதம் ஒரு ஆரம்பம் தான். இதுக்கடுத்து எல்லா அரக்கர்களும் அழிய போறாங்க அப்படிங்கிறதுனால அது இனிமே வரப்போறத குறிக்கிறதுனால இது எதிரெது தழிய எச்ச உண்மை. அதே மாதிரி யாமும் எம் இருக்கை பெற்றேன் அப்படின்னு தானே வருது. அது பெற்றோம்னு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்துல இதை தன்மை பன்மை வினைமுற்று. அதாவது நல்லோம் யாம் அப்படின்னா நாங்க நல்லவர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல நல்லோம் யாம், நல்லம் யாம், நல்லாம் யாம், நல்லெம் யாம், நல்லேம் யாம் அப்படின்னு வினைமுற்று விகுதி தன்மை பன்மை வினைமுற்று விகுதி 5 விதமா இருக்கு. ஓம், அம், ஆம், எம், ஏம் அப்படின்னு 5 விதமா சொல்லலாம். மற்றதெல்லாம் வழக்கொழிந்து போய்விட்டது. இப்ப நம்ம பயன்படுத்துறது ஓம்ங்கிறது மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப படித்தோம், வந்தோம், சென்றோம் அப்படின்னு ஓம் ஓம் ஓம்னு வருது இல்லை, அதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா கம்பர் காலத்துல அப்படி இல்லை. 5 விதமா வினைமுற்று விகுதிகள்லாம் இருந்தது. அதுல ஒண்ணு இந்த பெற்றேன் ஏம்னு வர்ற தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. இங்க தேவர்கள் மொத்தத்தையும் குறிக்குது. அதனால பெற்றோம் அப்படிங்கிறது பெற்றேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கை அப்படிங்கிறது இருப்பிடம், அதாவது அவர்களுடைய உரையுள்ள குறிக்குது. அதே மாதிரி உனக்கு இடையூறும் இல்லை அப்படின்னா அது நான் ஏற்கனவே சில பாடல்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதாவது ஊருன்னா தடங்கல் அப்படின்னு அர்த்தம். தலையூறு அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே இடைஞ்சல் ஒரு தடங்கள் வந்துடுச்சுன்னா அது தலையூறு. செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியில தடங்கள் வந்ததுன்னா அது இடையூறு. இடையில் வருவதனால் இடையூறு. நம்ம ஒண்ணு செய்து முடிக்கும் பொழுது வருதோ அல்லது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முடியாம போகுதோ அந்த மாதிரி வந்ததுன்னா அது கடையூறு. இந்த மாதிரி 3 விதமான ஊர்கள் இருக்கு. அதுல இங்கே உனக்கு இடையூறும் இல்லைன்னா இனிமே நீ வேள்விய தாராளமா நடத்தலாம், எந்த ஒரு தடங்களும் நடுவில் வராது அப்படிங்கிறதுனால தேவர்கள் விஸ்வாமித்திரர்கிட்ட அப்படி சொல்றாரு, உனக்கு இடையூறும் இல்லை அப்படின்னு.
கோமகருக்கு இனிய தெய்வ படைக்கலம் கொடுத்தி என்ன அப்படின்னு வர்ற இடத்துல கோமகன் அப்படின்னா கோன்னா அரசன் அர்த்தம். கோமகன் அப்படின்னா அரசலங்குமரன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கொடுத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பொருத்தி, கொடுத்தி அப்படிங்கிறது எல்லாமே ஏவல் வினைமுற்று, கட்டளையை பிறப்பிக்கக்கூடிய விதமாக அமைவது. இந்த இடத்துல தேவர்கள் விஸ்வாமித்திரர்கிட்ட கட்டளை ஏவல் செய்கிறார்கள். இந்த மாதிரி தெய்வ படக்கலை, தெய்வத்தன்மை கொண்ட இந்த யந்திர மந்திர தந்திர விஷயங்கள் எல்லாத்தையும் நீ ராமனுக்கு சொல்லிக் கொடுப்பாயாக அப்படின்னு அவர்கள் உத்தரவு பிறப்பிப்பதனால் இங்கே கொடுத்தி அப்படின்னு ஏவல் வினைமுற்ற வச்சு சொல்றார் கம்பர் என்று சொல்லிவிட்டு மாமுனி குறைத்து பின்னர் வில் கொண்ட மழையனான் மேல், இந்த இடத்துல ராமனுக்கு ஒரு அடை சொல்றாரு. என்ன? வில் கொண்ட மழை அனான். அனான்னா அப்படிப்பட்ட அந்த தன்மை கொண்டவன் அப்படின்னு. வில் கொண்ட மழை அப்படின்னு ஒரு ஓமை சொல்றாரு. எங்கேயாவது இந்த இடத்துல மழைங்கிறது மழையை குறிக்கல, மேகத்தை குறிக்குது. இங்க எங்கேயாவது மேகத்துல வில் இருக்குமா? அப்படி இருக்கவே இருக்காது இல்ல. அந்த மாதிரி இல்லாத ஒரு பொருளை உவமையா சொல்றது இல்பொருள் உவமை. அதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதாவது நான் கூட திருக்குறள் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 8வது குறள், அதாவது திருக்குறள்ல 78வது குறள், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தழித்தற்று அப்படிங்கிற குறள்ல உதாரணமா சொல்லியிருப்பேன். அதாவது பாலைவனத்துல ஒரு வத்தி போன ஒரு மரத்துல எங்கேயாவது துளிர் விடுமா? அப்படி விடவே விடாது. அந்த மாதிரி அன்பில்லாத ஒருத்தனுடைய வாழ்க்கை அது வாழ்க்கையே இல்லை, அது அவனால வாழவே முடியாது, இது நடந்ததுக்கு சமம் அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு பொருளை ஊமையா சொல்லுவார். நம்ம கூட நினைப்போம் அதுதான் பாலைவன சோலை இருக்கே, அப்புறம் எப்படி அதெல்லாம் மட்டும் எப்படி அப்படின்னு. அந்த இடத்துல பாலைவன சோலை ஒயசிஸ சொல்லல அவரு. வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்னு. அங்க ஏற்கனவே வத்தி போன ஒரு மரம், ஒண்ணுமே இல்ல, காஞ்சு போன ஒரு மரத்துல எப்படி துளிர் விடுமோ அப்படி அப்படின்னு சொல்றாரு. அப்படி அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி சொல்றது இல்பொருள் உவமை. நம்ம இது நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற இது சினிமா பாட்டுல கூட வரும். அதாவது இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன் அப்படின்னு கவிஞர் வாலியுடைய வரிகள். இதுல இருட்டுல இருக்கக்கூடிய நிழல் அப்படின்னு ஒரு நிழல் கிடையவே கிடையாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துலதான் நிழலே இருக்கும். ஆனா நான் இருட்டுல கூட இருக்கக்கூடிய நிழல் மாதிரி நான் உங்களோட வருவேன் அப்படின்னு சொல்றேன். இல்லாத ஒரு பொருள் ஊமையா சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி சொல்றதுதான் இல் பொருள் ஊமை. அந்த மாதிரி இங்க வில் கொண்ட மழையனான் அப்படின்னா இல்லாத ஒரு பொருளை ராமனுக்கு ஒரு அடையா சொல்றாரு. அது கம்பர் எங்க உயர்ந்து நிற்கிறார்னா, அவர் சொல்ற பொருள் ஒரு இல்லாத ஒரு பொருள்லயும் ஒரு அர்த்தம் இருக்கு, சாதாரணமா சொல்லல. அதாவது வில்லுங்கிறது வீரத்துக்கு குறிக்கும், மழைங்கிறது மேகம். இந்த இடத்துல மேகம்ங்கிறது கருணையை குறிக்கும். எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம மழை பொழியுது இல்ல, அதனால அங்க கருணையை குறிக்கும். கருணையும் வீரமும் ஒரு சேர பொருந்திய வீரனே ராமனே அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர். ஏன்னா ஒரு அரசனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க கருணையை காமிக்கணுமோ அங்க கருணையை காமிக்கணும், எங்க வீரத்தை காமிக்கணுமோ அங்க வீரத்தை காமிக்கணும், மாத்தி காமிக்க கூடாது. அந்த மாதிரி ரெண்டுமே பொருந்திய ராமன். தாடகையை கொன்னா கூட அவன் எதுக்காக தாடையை கொன்னான்? தாடையை கொன்ன இடத்துல வீரத்தை காமிக்கிறான், தாடையை கொண்டு முனிவர்களை காப்பாற்றும் இடத்துல முனிவர்கள்ட்ட கருணையை காமிக்கிறான். அப்படிங்கிறதுனால வில் கொண்ட மழையனான் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு. பூமழை பொழிந்து வாழ்த்தி விண்ணவர் போயினார். அவங்க இது ராமன் மேல பூமாரி பொழிந்து அவர்கள் சென்றனர் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த இடத்துல யாமும் எம் இருக்கை பெற்றேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னும் ராவணனை கொல்லவே இல்லை, தாடகையை மட்டும் தானே கொண்டிருக்காங்க. இன்னும் அவங்க தேவர்களுக்கு அவர்களுடைய தேவலோக பதவியெல்லாம் இன்னும் கிட்டவே இல்லை. அதுக்குள்ள யாமும் எம் இருக்கை பெற்றேன் அப்படின்னு இறந்த காலத்துல சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கு கால வழுவமைதி சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வழுவமைதி அப்படிங்கிறது பல விதமா இருக்கு. நான் அந்த திருக்குறள் சீரீஸ்ல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற குறள் சொல்லும் பொழுது சொல்ல விட்டுட்டேன். அது மலர்மிசை ஏகுவான் அப்படின்னு விரைவு பற்றி கூறியது அப்படின்னு பரிமேலழகரோட உரை படிக்கும் பொழுது வழுவமதி பத்தி சொல்ல விட்டுட்டேன். என்னன்னா, திணை வழுவமைதி அது மொத்தம் 6 விதமா இருக்கு, இது 5 விதமா இருக்கு. அதுல ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். திணை வழுவமைதி அப்படிங்கிறது உயர்திணைக்கு அகிரிணை வினை முற்று கொடுக்கறது, இல்லாட்டி அகிரிணைக்கு உயர்திணை வினை முற்று கொடுக்கறது. இந்த மாதிரி வலு இருக்கிறதுக்கு அமைதி சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு சுரபிக்கு இது வைக்கோல் வச்சாச்சா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா, அவளுக்கு சாப்பாடு போட்டியா அப்படின்னா, என்ன மாட்டை போய் அவள் இவள்னு பெண்பால் விகுதி சொல்றாரு அப்படின்னா, நம்ம வழக்கப்படி பசுமாட்டெல்லாம் தெய்வமா மதிச்சு அதை நம்ம வீட்டுல ஒருத்தரா நம்ம வணங்குறோம்ல, வீட்டுல ஒருத்தரா நம்ம நினைக்கிறோம்ல,
அதனால அதுக்கு ஒரு வழுவமைதி சொல்லுவாங்க. அப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு அனுமதி இருக்கு இலக்கணத்துல. அந்த மாதிரி இருக்கிறது திணை வழுவமைதி. அதே மாதிரி பால் வழுவமைதி அப்படின்னா, இங்க வாடா செல்லம் பட்டு அப்படின்னு ஒரு பொன் குழந்தைய கொஞ்சனா, இன்னும் வாடி செல்லோன்னு தானே சொல்லணும், ஆனா வாடா செல்லோன்னு சொல்றாங்க அப்படின்னு யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வந்து அமைதி சொல்லுவாங்க, அது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு. அதுக்கு மகிழ்ச்சி, உயர்வு, சிறப்பு, கோபம், இழிவு இந்த மாதிரி காரணங்கள் சொல்லி அதுக்கு அமைதி சொல்லுவாங்க. அப்படி வந்தா அது பால் வழுவமைதி. அதே மாதிரி இட வழுவமைதினா தன்மை, ஒருமை, முன்னிலை, இது வந்து பிறழ்ந்து வருவது. நானும் நீயும் செல்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் செல்கிறேன்னு வரணும், நீன்னு செல்கிறாய்ன்னு வரணும். அப்படி இல்லாம நானும் நீயும் செல்கிறோம்னு வருது இல்ல, அதுவே வந்து ஒரு அதுக்கு ஒரு அமைதி சொல்லலாம். அந்த மாதிரி இடத்தை வச்சு வர்றது இட வழுவமைதி. அதே மாதிரி கால வழுவமைதி அப்படின்னு இருக்கு. அதுதான் இந்த மலர் மீசை ஏகினான் மானடி சேர்னார். ஏகுவான்னு வரணும், ஆனா ஏகினான் அது விரைவு பற்றி வருதுன்னு சொல்றாருல, அது விரைவு பற்றி வரலாம், இல்லாட்டி உறுதி பற்றி வரலாம். இந்த மாதிரியாக 2 விதமாகவும் சொல்ல முடியும். இதெல்லாம் தவிர மரபு வழுவமைதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, மரபு பற்றி காலங்காலமா சொல்லிக்கிட்டு வர்ற விஷயத்த அதுல இருந்து மீறி சொல்வது, அதற்கு ஒரு அமைதி சொல்வது. இப்ப உதாரணத்துக்கு பாரதியாருடைய ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் காணி நிலம் வேண்டும், அதை படிக்கிறேன் கேளுங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சூடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிர்பட வேணும், என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் அப்படிங்கிற பாட்டுல அது நிறைய ஓர் மாளிகை கட்டித்தர வேணும் அப்படின்னு வருது. அந்த இடத்துல ஒரு மாளிகை கட்டித்தர வேணும்னு தான் வரணும், ஆனா ஓர் மாளிகைன்னு சொல்றாரு. அங்க வந்து ஈடு இணை இல்லாத ஒரு மாட மாளிகை வேணும் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்றதுனால ஓர் மாளிகை அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி வழுவமைதி சொல்லுவாங்க. நான் இதை பாட்ட உதாரணமா சொல்றதுக்கு காரணமே வேற. அங்க கத்தும் குயிலோசை சற்றே காதில் வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்றாருல, கூவும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும்னு தானே சொல்லணும். யாராவது குயில் வந்து கத்துதுன்னு நான் சொல்லுவாங்க, குயில் கூவுதுன்னு தானே சொல்லுவாங்க. அப்ப பாரதியாருக்கு தெரியல நான் சொல்லுவாங்க, அப்படி இல்லை. அங்கதான் மரபுக்கு மீறின ஒரு விஷயங்கள் சொன்னாலும் அதுக்கு அமைதி சொல்லுவாங்க. அதுக்கு சில கட்டுப்பாடெல்லாம் இருக்கு, இஷ்டத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப காரணம் முதலா ஆக்கம் பெற்றும் காரணமின்றி ஆக்கம் பெற்றும் ஆக்கமின்றி காரணம் அடுத்தும் இருமையும் இன்றியும் இயலும் செய்யும் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ எல்லாரும் சொல்ற உதாரணம் நான் ஏற்கனவே சொன்னேன்னா என்னன்னு தெரியல, திருக்குறள்ல வந்து குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குறள், இரு நோக்கு இவளும் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அதாவது தலைவன் தலைவியுடைய கண்கள் பார்த்து சொல்றது, உன்னுடைய கண்களை பார்ப்பதனால் எனக்கு காம நோய் வருது, அந்த நோய்க்கு உன்னுடைய கண்ணை திரும்பி பார்ப்பதனாலேயே அதை எனக்கு மருந்தாகவும் அமைகிறது அப்படின்னு சொல்ற பாட்டுல குறள்ல இரு நோக்கு இவளும் கண் உள்ளனன்னு வரணும். அது பன்மை. 2 நோக்குன்னா அது பன்மை தானே, உள்ளதுன்னு வர ஒருமையில வரக்கூடாது இல்ல. ஆனா அப்ப பன்மை ஒருமையில சொல்றாரே திருவள்ளுவர், அப்ப அவரும் தப்பு பண்றாரா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் மரபுல இருந்து மீறிய விஷயங்கள். இதுக்கு வழுவமைதி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த, அதுவும் இஷ்டத்துக்குலாம் சொல்ல முடியாது. இப்ப என்ன பிரச்சனை வரும்னா, இது இப்ப கண்ணதாசனுடைய பாட்டு இருக்கு, அதாவது படிக்காத மேதை படத்துல படிப்பதினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு அப்படின்னு வந்தா அந்த இடத்துல படிப்பதினால் அறிவு பெற்றோர் 1000 உள்ளோர் உள்ளனர் அப்படின்னு தான் வரணும். உண்டுன்னு அகரிணை பொருள்ல வரக்கூடாது இல்ல. அது வந்து ஒரு வழுதான், தப்பு தான் அது. அப்ப கண்ணதாசனுடைய பாட்டையே தப்பு சொல்ற அளவுக்கு நீ தமிழ்ல பெரிய ஆளா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன், அந்த இஷ்டத்துக்கு எல்லா வழுவுக்கும் நம்ம அமைதி சொல்ல ஆரம்பிச்சோம்னா அப்புறம் இப்ப நானும் நீங்களும் ஒரு பாட்டு எழுதிட்டு தப்பா எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் அமைதி சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி போயிடக்கூடாது. அது அடுத்து பின்னாடியே பாவிஜயும் வந்துருவாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு. அது அந்த இடத்துல ஒவ்வொரு பூவுமே, அது தேசிய விருது வேற வாங்கியிருக்கிற பாடல், ஒவ்வொரு பூவுமே அப்படின்னு தானே வரணும். பூக்களுமே அப்படின்னு ஒவ்வொருனாலே ஒருமை தானே, அப்ப பூன்னு தானே வரணும். பூக்கள்னு வந்திருக்கே, அப்ப அதுக்கும் நான் ஒரு வழுவ மீதி சொல்றேன்னு எல்லாரும் வழுவ மீதி சொல்ல கிளம்பிடுவாங்க. அதுக்கு மரபு இருக்கு. அதுக்கு தான் இந்த பாட்டை சொல்றேன், காரணம் முதலா ஆக்கம் பெற்றோம் அப்படின்னு. அந்த நன்னூல் நூற்பால் என்ன சொல்லியிருக்குன்னா,
அருத்தாபத்தியில இதை இந்தந்த விஷயங்களை இந்தந்த இதுக்கு எடுக்கணும் அப்படின்னு மரபு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சேவல் கூவிற்று அவன் புறப்பட்டான் அப்படின்னா அந்த இடத்துல காலை பொழுதில் அவன் கிளம்பினான் அப்படின்னு பொருள் கொள்ளணும். அதுதான் மரபு. அப்ப யாரும் சேவல் கூவுச்சு அப்ப மற்ற பறவைகள்லாம் கூவுச்சா காத்தால அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அது மரபின் வழியாக அது காலத்தை தானே வெளிப்படுத்துது. இப்ப குடம் எடுத்து சென்றவன் விழுந்தான் அப்படின்னு சொன்னா கை வீசிட்டு நடந்தவன் அப்ப விழல அப்படின்னு யாரும் பொருள் கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி குடம் விழுந்துச்சா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. குடம் எடுத்துட்டு போனவன் விழுந்தான்னாலே குடமும் விழுந்துச்சுன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி பெறப்படுவது இதைதான் சம்ஸ்கிருதத்துல அர்த்தாபத்தின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி மரபு வழியாக ஒரு வழுவமைதி சொல்ல முடியும். இந்த மாதிரி 5 விதமா வழுவமைதி சொல்லலாம். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த மாதிரி இந்த பாட்டுல யாமும் எம் இருக்கை பெற்றேன் அப்படின்னு சொன்னா இன்னும் கிடைக்கவே இல்லை தேவலோக பதவி, அதுக்குள்ளேயே அவங்க பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா அதுக்கு ஒரு வழுவமைதி சொல்றாங்க. என்ன வழுவமைதி சொல்லலாம் அப்படின்னா, விரைவு பற்றியோ உறுதி பற்றியோ வருவது. அந்த ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படிங்கிற உதாரணம் கூட சொன்னேன்ல, அந்த மாதிரி உறுதியாக எங்களுக்கு தேவலோக பதவி இனிமே கிடைக்கும், ராமன் ராவணனை கொல்லுவான் அப்படிங்கிற உறுதி தோன்றுவதற்காக தேவர்கள் பெற்றோம்னு இறந்த காலத்தில் சொன்னாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யாமும் எம் இருக்கை பெற்றேன் அப்படிங்கறதுல இறந்தது தழிய எதிரது தழிய எச்சவுமே அப்படின்னு சொன்னேன். லக்ஷ்மணனும் வந்தான் ராமன் வருவான் அப்படின்னு, ராமனும் கூட இருப்பான் அப்படின்னு. அப்ப யாமும்ல வேற யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டா, எப்படி தேவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை பெறப்போகிறார்களோ, தேவலோக பதவியை திரும்ப பெறப்போகிறார்களோ, அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய தர்மவான்கள் அவர்களுடைய தர்மம் தழை தோங்க போகிறது. அதனால தர்மம் புரிபவர்கள் அதற்கான இடத்தை அடைவார்கள். முனிவர்கள் வேள்வி பெற்று அதற்குடைய பயன்களை அவரவர்களுடைய இடத்தை அடைவார்கள். நாங்க அடையிற மாதிரி அப்படின்னு வருது. அதை தவிர்த்து யாமும் எம் இருக்கை பெற்றேன் அப்படின்னா, இவை இனிமே, அதாவது இந்த தேவர்களை விரட்டி விட்டு அசுரர்கள் அரக்கர்கள் எப்படி அவங்களுடைய உரிமையை பறித்து கொண்டார்களோ, இனிமே அவர்கள் அழிய போவது உறுதி அப்படின்னு உறுதியை குறிப்பதனால இங்க கால வழுவமைதியை நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம. திருவள்ளுவர், கம்பர், பாரதியார் இவர்களை போன்றவர்கள் அவர்கள் சொன்ன வழுவுக்கு அமைதி சொல்ல முடியுது. ஆனா விஜய், கண்ணதாசனோட இதுக்கெல்லாம் ஏன் வழுவமைதி சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா, நான் இவர்கள் 2 பேர் சொல்றதையும் ஒரே தட்டில் வைக்க மாட்டேன். ஏன்னா திருவள்ளுவர் ஞானத்தின் வெளிப்பாடாக குறளை தந்தவர், கம்பர் பக்தியின் வெளிப்பாடாக ராமாயணத்தை தந்தவர், பாரதியார் அவர் சமூக சீர்திருத்தவாதி, தெய்வ சிந்தனை கொண்டவர், மக்கள் மத்தியில விடுதலை போராட்டத்துக்காகவும் அந்த சமயத்துல போராடியவர், ரௌத்ரம் பழகுன்னுலாம் சொன்னவர். இவர்கள் ஒரு பக்கம் இருக்க, காசுக்காக பாட்டு எழுதுறதும் மெட்டுக்கேத்த மாதிரி சொற்கள் போடுவதும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்களையும் இதையும் ஒரே தட்டில் வைக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு வழுவமைதியெல்லாம் சொல்லலை. அதனால பாரதியார் மேல கண்ணதாசன் மேல எனக்கு மரியாதை கிடையாது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அதுக்காக சொல்ல வரேன். இந்த பாடலோட தாடகை வதை படலம் முடிவு பெறுது. இனிமே அடுத்து வேள்வி படலம் பார்க்கலாம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. யாமும் எம் இருக்கை பெற்றேன், உனக்கு இடையூறும் இல்லை, கோமகருக்கு இனிய தெய்வ படைக்கலம் கொடுத்தி என்னா மாமுனிக்கு உரைத்து பின்னர் வில்கொண்ட மழையனான் மேல் பூமழை பொழிந்து வாழ்த்தி விண்ணவர் போயினாரே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.